ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, என் செல்ல குழந்தைகளே, இந்த தமிழ் வருட பிறப்பில் உன்னிடம் இந்த முருகப்பெருமான் நல்ல செய்தி கூற திருச்செந்தூர் முருகன் பெருமான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை சட்டென கேள் என் செல்லமே. நம்முடைய முருக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாகவும், இந்த தமிழ் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு விடியலும், ஒவ்வொரு காரியமும், முக்கியமாக நம் வாழ்க்கையும் செல்வ செழிப்பாகவும், மனதில் குழப்பங்கள் இல்லாமலும், பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாம் விலகி, பணப்பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய்கள் எல்லாம் விலகி, இன்றைய நல்ல நாளில் நம் வாழ்க்கையில் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அதுபோலவே நீ மாறிவிடுகிறாய். ஆகவே உன்னை நீயே வலிமை உள்ளவளாக நினைத்தால் வலிமையாக இருக்க முடியும். புரிகிறதா? ஏனென்றால் இந்த உலகமே பயிற்சி கூடம்தான். உன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இங்கு நீ பிறந்துள்ளாய். நீ உற்சாகமாக இருக்கத் தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அறிகுறி. ஆகவே உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பித்துக்கொள். நீ செல்லும் பாதையில் எதை கண்டும் பயந்து விடாதே. இழந்த காலத்தை நினைக்காதே. இருக்கும் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என்று அவர்களை சொல்லவை. அப்பொழுதுதான் உன் அன்பு உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறது என்று தெரியும். வாழ்க்கையில் நீ துணிச்சலாக செயல்பட்டால்தான் இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் வாழ முடியும். வாழ்க்கை என்றால் புல்லு மேலே நடந்து போகும் பூ பறிக்கிறது என்று மட்டும் நினைத்து விடாதே. முள்ளு மேலையும் நடந்து பழம் பறிப்பது போலத்தான். அதனால் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக கடந்து செல்ல வேண்டும். இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று நீ கேட்பது தெரிகிறது. நான் இருக்கிறேன். நிச்சயமாக உன் கூடவே பாதுகாவலனாகத்தானே இருக்கிறேன். வாழ்க்கையை முதலில் வாழத் தெரிந்து கொள். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். பயப்படக்கூடாது, பதற்றப்படக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதிலும் நிச்சயம் 2இல் 1 கிடைக்கும் என்று. அது பரிசு என்றால் வெற்றி, பாடம் என்றால் தோல்வி. இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே என் செல்லமே? ஆகவே எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசனை செய்து முடிவை எடு. அதேபோல் நான் சொல்வது பலமுறை சொல்லியிருக்கிறேன், யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காதே என்று. உனக்கான நேரம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். யாரையும் நீ எதிர்த்து நில், ஆனால் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து இருக்காதே. ஏனென்றால் உன்னால் தனித்து நின்று எந்த செயலையும் முடிக்க முடியும். ஆனால் வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போய் செயல்படு. குடும்பம் என்றும் பிரகாசமாக இருக்கும். இந்த நல்லதொரு நாளில் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசு. பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். புரிகிறதா? தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில சமயம் அமைதியாக இருந்துவிடு. அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையையுமே சமாதானமாக்கிவிடும், இலகுவாக்கிவிடும். ஆகவே உனக்கு கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது. பிறகுவா நல்லது ஒரு பேரோடும் புகழோடும் வாழப்போகிறாய். உன்னை பார்த்து ஏளனமாக பேசியவர்கள், சிரித்தவர்கள் முன்பு அனைவரும் வியக்கும்படி நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நல்லதொரு ஆசீர்வாதம் வழங்கி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன். நீ எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே. அந்த புலம்பலை விட்டு முருகா எனக்கு என்ன கவலை என்று தான் சொல்லிப்பாரேன். அப்படி சொல்லி பார்க்கும் சமயத்தில் உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும், தைரியம் பிறந்துவிடும். அந்த நேரத்தில் தான் உன் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளவே உன்னால் முடியும் என்றலவே. அப்படி என்றால் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள். நீ தோற்றுவிட மாட்டாய். நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நில்.
அவர்களின் கண்களில் ஒரு பயவிதமான பயம் தெரியும். அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரையும் மகிழ்ச்சியாக வைத்துவிடு. பிறகு உனக்கான அற்புதத்தை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் ஒவ்வொன்றாக கூடிய விரைவில் நிகழ்த்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. நீதி நேர்மை என நல்ல வழியில்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் முருகா. மற்றவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதையே பிறருக்கு செய்யும் நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்? எனது வாழ்க்கையில் எப்பொழுது வசந்தம் திரும்பும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய். உன் கஷ்டத்திற்கான பல நாள் பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்வை இந்த நல்லதொரு தமிழ் புத்தாண்டில் உனக்கு நான் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் ஓ முருகா போற்றி என்று என் நாமத்தை கூறு. என் நாமத்தை உச்சரித்தால் உனக்கான கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும். எப்படி தாமரை இலை மேல் தண்ணீர் ஒட்டாதோ அதுபோலத்தான் என் நாமத்தை உச்சரிப்பவர்களை கர்ம வினைகள் தீண்டாது. முருகா முருகா என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கான நல்லதொரு நம்பிக்கையும் தெளிவும் தைரியமும் உனக்கு பிறக்கும். பிறகு பார், நீ விரும்பிய வாழ்க்கையை தான் வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் அந்த நேரம் வந்துவிட்டது. கலங்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன், நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் செல்லப்பிள்ளை என்னிடம் மட்டுமே உரிமையாய் கேட்பதை நான் பார்த்து ஆனந்தமடைகின்றேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து தானே நான் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை உனக்கான வாழ்க்கையுடன் வாழ வைப்பேன். வெற்றி சாம்ராஜ்யத்தை நிச்சயமாக உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. இன்று நல்ல நாளில் நல்லதொரு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நீ கேட்ட வரத்தை நிச்சயமாக அள்ளி தருவேன். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் வளர்ச்சி என்பது வானில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது. உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது. நீதான் என் உயிர். உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கின்றது. உன்னை என் கண்ணாய் என் உயிராய் காப்பேன். அதனால் எதற்கும் பயந்து விடாதே, எதற்கும் கலங்காதே. நிச்சயமாக இந்த நல்ல நாளில் நீ கேட்டதை உன் மனம் போல் வாழ வைப்பேன். கஷ்டம் என்பது இனி உன் வாழ்க்கையில் வராது. வந்தாலும் அதை நீக்கி விடுவேன். ஆம், இது முருகப்பெருமான் உனக்காக அருள்பாலிக்கிறேன். சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.